இவருக்கு சின்ன வயசுலேருந்து கதை எழுதுதல கவிதை எழுதல மிமிக்ரி பண்ணுறது ரொம்ப ஆர்வமானால வக்கீல் படிக்கணும் ஆசை. ஆனால் எம்ஏ இங்கிலீஷ் பண்ணுறாரு. காலேஜ் பேராசிரியர் உனக்கு சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலு மகேந்திரன் கிட்ட அனுப்புறாரு. 8 வருஷமா அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அது ஒரு கணக்காலம் படம் வேலை செய்யும் போது தனுஷ் கிட்ட தேசிய நெடுஞ்சாலை படத்தை பற்றி கதை சொல்கிறாரு. ஹீரோ ஓகே சொல்லிடுறாரு. ஆனால் ப்ரொடியூசர் தான் கிடைக்க மாட்டாரு. பல நாட்கள் கழிச்சு படத்தோடைய ஃபோட்டோ ஷூட் நடக்க போகுது. ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரொடியூசர் கிட்ட இவருக்கு ஃபோட்டோவே எடுக்க தெரியல, எப்படி படம் எடுக்க போகிறாருன்னு ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் படம் கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஒரு நாள் தனுஷ் கிட்ட இவரெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தனுஷை வச்சு பொருளாதாரம் எடுக்கிறாரு. செம்ம ஹிட் ஆகுது. ஆடுகளம் 6 நேஷனல் அவார்டு வாங்குது. விசாரணை, வட சென்னை அப்படி சொல்லிட்டு பல படங்களை எடுத்து பல அவார்டுகள் வாங்கிட்டு இருக்காரு. அசுரன், விடுதலை என தமிழ் சினிமா உலகிலேயே அசைக்க முடியாத டைரக்டராக வளர்ந்து வர்றாரு. புரட்சிகளின் கருத்துக்களை விதைத்து வரும் வெற்றியாளர் தான் வெற்றிமாறன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.